அப்பா அம்மா பேச்சு கேட்கலன்னா நீ வாழ்க்கையில் மேலே வருவி. அப்பா அம்மா பேச்சு கேட்கலன்னா நீ வாழ்க்கையில் மேலே வருவி. ஏஜில் இருக்கிற வாலிபர் தான் ஜவான் மாதிரியே இருப்பான். இதெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை, நீயா ஒன்று உணரணும். நான் கொஞ்ச நாள் வாழணும். அருமையான ஸ்போர்ட்ஸு பார்க்கே விட்டுரு, 3 மூலிகை ஸ்போர்ட்ஸ் உருவாக்கி கொடுக்குறேன். நீ அதில் போயிட்டீனாக்கா உனக்கு நீ என்னமே டீ குடிக்கிற என்ன கூட வரும். எஸ்எல்சியில் நான் சாம்பியன், 7th ஸ்டாண்டர்டில் நான் சாம்பியன், பியூஸில் நான் நேஷ்னல், அத்லெட்டிக், ஐஜன், லாங் ஜம்ப், ஷார்ட் புட், 800, 100, ரெக்கார்டு ஓட் ஆஃப் கர்நாடகா ஸ்டேட்டு, காலேஜ் மேட்ச் நான் போட்டுப்பேன். அன்றைக்கி தொடர்ந்து என் வாழ்க்கை. எங்கள் அப்பா வீட்டோடு வாங்குறாங்க, தினம் பெட்டில் அடிக்கிறார். 6 மணிக்கு மேலே எங்கே போனேன், எவ்வளோ 6 மணிக்கு மேலே எங்கே போனேன், 6 மணிக்கெல்லாம் அவளுக்கு அப்போ வந்து கரண்ட் இல்லை, இந்த இது போடணும். எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் கரண்ட் இருந்துச்சு. அப்போ படிப்புன்றது ஒன்று. அப்போ வந்து அம்பேத்கர் பற்றி எனக்கு தெரியும். நான் படிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சு. நான் படித்த பிறகு பியூசி வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். நான் தமிழ் மீடியம். இங்கிலீஷ் பேசுனாலும் நீ அறிவாளின்னு நினச்சிக்காத, அறிவை வளர்த்துக்கோ, நீ அறிவாளி. எந்த மொழினா கிட்டணும். படிப்பறிவு ஒரு 50% கிட்டும், இல்லை 40% கிட்டும். ஆனால் பகுத்தறிவு 60% இருக்கும். நீ ஸ்மார்ட் ஆகுற, நல்ல எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த ஏரியாவுக்கு இப்போ தான் சொன்னேன், 2 கோடி ரூபாய் சென்ட்ரல் பிளேஸில் வைக்கிறேன். 2 கோடி அப்பவே சேங்ஷன் பண்ணிக்கிறேன். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீரணும். இல்லைனாக்கா பண்ண முடியாது. உங்களுக்கு ஜிம்மு போட்டு கொடுக்குறேன், காலையில் வாக்கிங், ஹை கிரவுண்டு பக்கத்தில் காம்பவுண்ட் போட்டு கொடுக்குறேன், ஃபென்சிங் பண்ணி கொடுக்குறேன், விளையாட நந்தினி ஆவின் கூட அங்கே கொடுக்குறேன். பால் குடி, டீ கற்றுக்காத, காஃபி கற்றுக்காத. கொஞ்ச நாள் வாழு. 30ல் ஹார்ட் அட்டாக்கு, 42ல் ஹார்ட் அட்டாக்கு. நீ கொஞ்ச நாள் வாழு. பொசிஷன் வந்துடு, கேம்ப் வருது, மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுங்க, சிஆர்பியில் ஜாயின் பண்ணுங்க, எம்இஜியில் ஜாயின் பண்ணுங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் பண்ணிடுவேன். எட்டனா நீ எனக்கு கொடுக்காத. என்கிட்ட காசு இல்லை, நான் மாடி வீட்டுக்கு ஏழை தான். என்கிட்ட அன்பு நிறையா இருக்குது. யார் வாழ்க்காங்க? எல்லா அம்மாவும் அம்மா கிடையாது. சில அம்மா வந்து சூனியக்காரி அம்மா, உள்ளத்தில் ஒன்று வாழ்ந்துச்சுக்கின்னு மஞ்சகத்தில் மேலே வரணும்னு ஒன்று இருப்பான். அதில் வந்து கோடியில் ஒருத்தர் இருப்பான். ஆனால் எல்லா அம்மாவும் அப்படி இருக்க மாட்டாங்க. புரியுதா? எனக்கு உதாரணமாக எடுத்துக்கங்க. நான் எவ்வளோ வெயிட்ஸ் அடிக்குவேன், நீ எவ்வளோ அடிப்பேன்? ஒரு 10 kgயில் இருப்பியா? நான் எவ்வளோ அடிக்கிறேன்னு கேள்வி. 80 kg, 100 kg. என் வயசு என்ன? 150 kg. என் வயசு என்ன? உங்கள் வயசு என்ன? எப்படி இருக்குண்ணே என் வாழ்க்கை? நான் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்லேயும் ஒர்க் பண்ணிட்டேன். கொஞ்சம் உங்களை பூஸ்ட் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் வேணும். நம்ம ஒரு அப்பா சம்பாதிச்சு தானே சாப்பிட்டோம். அன்றைக்கி நம்ம ஏழையாக இருந்தோமா? பிச்சுக்காரனா இருந்தோமா? இல்லை 3 வேளை சோறு இருந்துச்சு, இல்லை சைக்கிள் கூட கிடையாது. இதை நான் பப்ளிக் மீட்டிங்கில் பேசலாம். நீங்கள் வாழணும், நம்பிக்கை ஒன்று வைங்க. இந்த உயிரை உங்களுக்கு கொடுத்தது எல்லாத்தையும் இருந்துட்டு என் சொத்தெல்லாம் போயிடுச்சு. என் அக்காண்ட சொத்து போயிடுச்சு, அம்மாண்ட சொத்து போயிடுச்சு, தம்பிகிட்ட சொத்து போயிடுச்சு. யாருக்கு ஒன்று பண்ண முயற்சி பண்ணுங்க, உங்களால் முடியும். வாலிப வயசில் நான் ஒன்றும் மகா யோகியனாக கிடையாது. எஸ்எல்சி படிக்கும்போதும் லவ் பண்ணேன், 8வது பண்ணும்போது கூட லவ் பண்ணேன். ஆனால் படிப்பு மட்டும் கோட்டை விட்டேன். அந்த படிப்பு தான் எனக்கு இந்த சோறு போகுது. உணர்வுகள் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கொஞ்சம் அதை திருப்பி விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஓடுற தண்ணி வேகமாக அப்படி ஒரு கோடு போட்டு விட்டீங்கன்னாக்கா அப்படி சைடில் திரும்பிடும், இப்படி சைடில் அதை ஃபோர்ஸ் கம்மி.
அதான் வாலிபம். அந்த வாலிபத்தை மட்டும் திருப்பத்துக்கு தான் நான் முயற்சி. அப்புறம் நீ ஒரு முறை திருந்திட்டேன்னு வச்சுக்கா, வாழ்க்கையில் மேலே போயிடுவேன். நம்ம சமுதாயம் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயமும் அப்படி தான். ஆனால் அவங்களுக்கு படித்தவங்கிறாங்க, அவங்களுக்கு படித்தவங்க இல்லை. என்ன ஒரு சகோதரனா ஏற்றுங்க, தலைவனா ஏற்றுக்காங்க, கிட்டவா நான் கூட இருக்கேன். நான் சொல்லுவேன். நான் 3 முறை சொன்னீங்கன்னா உன் பேர் என் மைண்டுக்கு வைக்கணும். புரியுதுங்களா? மயிர் கொடுக்குறானுங்க, புட்டு கொடுக்குறானுங்க, எல்லாம் வேணாம். எல்லா ஃபுட்பால் பிளேயருக்கும் ஃபுட்பால் புட் கொடுக்குறேன். டேக்ஸ் இல்லை, எங்கள் அப்பா கஷ்டம், கவலையப்படாத, நான் கொடுக்குறேன். அதுதான் ஃபண்டு. ஓகே.